வந்து இந்த லைனிங் ப்ளவுஸ் எவ்வளோ ஈஸியாக ஓட்டிட்டு தைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நான் ஆல்ரெடி தைக்கிறது வந்து போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து பட்டி மாத்திரம் பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஷோல்டர்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்கிறீங்க. நான் அதில் வந்து எப்படி இப்போ ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஆம்கோல் ஜாயின் போடணும், அதை போட்டுடலாம். அதில் வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து புரியும். இது வந்து ஆரம்பத்தில் பார்த்துருந்தீங்கன்னா ரெண்டையும் வந்து ஒரு பக்கம் போட்டுறாதீங்க. இது நான் கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புரியும் எதுக்கு இந்த ஜாயிண்ட்டுன்னு. இப்போ நான் இது வந்து மெயின் பீஸ் தான் சேர்த்து கட் பண்ணியிருப்பேன். லைனிங் பீஸ் வந்து கரெக்டாக அளவு கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் வந்து வச்சு திருப்பல, அது அப்படியே வந்து எம்மிங் போடுறதுனால இது வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து மெயின் பீஸ் வந்து கரை இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு மடிக்கணுங்கிறது இல்லை. அதனால் எம்மிங் போட்டிங்கன்னா கை வந்து இன்னும் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க லைனிங் வந்து அதை வந்து கரெக்டாக இப்படியே மடித்து போட்டுக்கிறோங்க. ஃபுல் சைடு போட்டுக்கிறோங்க. அதை வந்து உங்களுக்கு எம்மிங் எவ்வளோ பட்டையாக கேட்குறாங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் மடிச்சுக்கிறோங்க. இதை வந்து ஓட்டு தையல் போட்டுடலாம். ஆரம்பத்தில் என்ன மடிக்கிறீங்களோ அதே மாதிரி மடிச்சுடுங்க. இப்போ பொடி தையல் வச்சு சுற்றி ஃபுல்லாக ஓட்டிடலாம். இப்போ கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்ருங்க. நம்ம போட்டிருக்க ஜாயிண்ட்டுக்கு நேராக அப்படியே தையல் ஓட்டிடுங்க. நமக்கு வந்து மேல் ஆம்கோல் அளவு தான் நமக்கு வந்து அகலம் தேவை. அதனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னு சொன்னால் சுருக்கம் சுத்தமாக வராது உங்களுக்கு வந்து. இது வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸுங்கிறதுனால ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும். அளவு மாத்திரம் கரெக்டாக போட்டுக்கிறோங்க. வெளியில் வந்துடாத லெவலுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி. நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் தாராளமாக இப்போ நான் எப்படி ஊசி குத்துறணும், இந்த துணிக்கு வந்து தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் வந்து ஊசி குத்திக்கிட்டிங்கன்னா, கொண்டு ஊசி குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி வரும். துணி வந்து விலகாது. தையல் வந்து சின்ன தையல் வச்சுக்கிறோங்க. மெயின் பீஸை வந்து பெருசாக கட் பண்ணியிருக்கோம். லைனிங்கை உள்ளே வச்சு கரெக்டாக இப்படி மடிச்சிருங்க. இப்போ நான் எப்படி மடிச்சிருக்கணும், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பட்டையாக தேவை அப்படிங்கிறத இடுப்பு வந்து அந்த அளவுக்கு வச்சு கரெக்டாக அந்த ஒட்டில் தையல் போட்டுருங்க. ஒரே மாதிரி. இப்போ நம்ம ஊசி குத்தி இருக்கிறதுனால விலகவே இல்லை பாருங்கள். அப்படியே வந்து சுற்றி ஓட்டியில் இது வந்து ஒரு தையல்ல வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து கொடுத்துருங்க. நல்லா கையை வந்து பக்கத்தில் வச்சுக்கிறோங்க லைனிங் தைக்கும்போது. அப்போ தான் வந்து சுருக்கம் வராது கிளாத் வந்து. ஊசிக்குள்ளே கை போயிடாமல் கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும். தைக்கும்போது லைனிங் பீஸ் தைக்கையில்
இப்போ இந்த மாதிரி ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேயுமே சுருக்கம் வராது, தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஓட்டிட்டு நான் ஷோல்டர் வந்து எப்படி பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணுறது, பட்டி எப்படி அடிக்கிறதுங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பிசுறு தெரியாமல் அடிக்கிறதுனால இது ஒரு பாதிக்கு வந்து ஓட்டாதீங்க. நான் அது வந்து முழு பகுதி ஓட்டினதுலேயும் கொஞ்சம் எடுத்து விட்ருக்கேன். நம்ம ஏன்னா இது வந்து கழுத்து பீஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வச்சு திருப்பிடலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வச்சு திருப்புறதுக்கானது ஒரு பாதி வரைக்கும் தைக்காமல் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு பக்கம் வச்சு திருப்பிட்டு நீங்கள் கழுத்து பீஸ் போடாமல் அடிச்சிங்கன்னா ஃபுல்லாகவே திருப்பிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். இது வந்து நிறைய கையும் வந்து கழுத்து வந்து தனித்தனியாக ஜாயின் பண்ண போகிறேன். அதனால் வந்து பாதி வரைக்கும் அடிச்சுட்டு அடிக்காமல் வச்சுருக்கேன். அதை நான் அது எப்படின்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அளவு மாத்திரம் கரெக்டாக வச்சுக்கிறோங்க. எப்போவும் தைக்கும்போது கரெக்டாக அளவு மாத்திரம் பார்த்துக்கிறோங்க. ரெண்டும் ஒரே மாதிரி ஓட்டிடாதீங்க. எந்த பக்கம் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து போட்டு பார்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே ஓட்டியாச்சு. இப்போ நான் அதை வந்து பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு நான் இது வரைக்கும் மாத்திரம் கொஞ்சம் லைட்டாக ஓட்டாமல் வச்சுருக்கேன் ரெண்டு பக்கத்துக்கும். இப்போ நான் அதை எப்படி வந்து திருப்பி உங்களுக்கு தைச்சு காமிக்கிறது அப்படிங்கிறதுக்காண்டி நான் அதை வந்து ஓட்டலை. நீங்களும் இதே மாதிரி முழுசாக ஓட்டிடாதீங்க. இந்த கேப் மாத்திரம் கொஞ்சம் விட்டுருங்க. இப்போ நான் ஷோல்டர் எப்படி அதை வந்து பிசுறு இல்லாமல் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது பட்டி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். நான் பட்டி வந்து காமிக்கிறேன். போடுங்க. அதை அப்படியே திருப்பிடுங்க. கீழே மாத்திரம் வந்து தையல் போடுங்க. மேலே வந்து தைக்க வேண்டாம். இந்த ரெண்டு துணியை மாத்திரம் கரெக்டாக தனியாக தையல் போட்டுருங்க. நீங்கள் இதை அப்படியே மடித்து தையல் போட்டாலும் போடலாம். ஒரு தையல் வந்து இப்படியே மடித்து மேலே தையல் போட்டாலும் போடலாம். பட்டி வந்து எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து அளவு மாறிடாமல் கரெக்டாக ரெண்டு பட்டியும் அளவு பார்த்துக்கிறங்க. போட்டுட்டு தைக்கும்போதே கரெக்டாக தைச்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஏத்தரக்கம் இருக்காது தைக்கிறப்ப கப் சைஸில். இப்போ நான் ரெண்டு பட்டியும் ஓட்டி வச்சுருக்கேன். இப்போ டாட் பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து பிசுறு இல்லாமல் நான் எப்படி அடித்து காமிக்கிறேன். அதில் கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. உங்கள் ப்ளவுஸோட அளவு வச்சு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குங்க. இதுக்கு மாத்திரம் ரெண்டு தையல் போட்டுருங்க. அந்த ரெண்டு டாட் பிடிச்சதோடு அப்படியே கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூணாவது டாட் வந்துடும். நிமித்து திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் கப் சைஸு. இப்போ நான் வந்து பட்டியை வந்து காமிக்கிறேன். இப்போ அதை அப்படியே வந்து விரிச்சுக்கிறோங்க. இந்த பீஸை மாத்திரம் கரெக்டாக பிரிச்சுக்கிறோங்க. பட்டியை வந்து நான் போட்டிருந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து தெளிவாக தெரியலைன்னு சொன்னாங்க. இப்போ இந்த ரெண்டு பீஸையும் தனியாக வச்சுருக்கேன். இந்த மெயின் பீஸை வந்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ நான் அடித்து காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கிறோங்க.
இந்த டாட்டும் வந்து உங்களுக்கு வந்து பிசுறு இல்லாமல் இருக்கணும்னா இதை கரெக்டாக அப்படியே திருப்பிக்கிடுங்க. இது சென்ட்ரு வந்து அமுக்கிக்கிடுங்க. அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் இல்லாமல் கரெக்டாக ஏத்தரக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து அமுக்கிக்கிடுங்க. நேராக எந்த அளவுக்கு பிடிச்சி தையல் கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து தையல் போட்டுக்கிடுங்க. இந்த பாருங்கள், இது வந்து எப்படி நான் அடிச்சிருக்கேன்னு பாருங்கள். கிராஸுக்கு உள்ளே மடிக்கக்கூடாது, நேராக வந்து மடிச்சு விடணும். இது வந்து கரெக்டாக இதை அப்படியே திருப்பிக்கிடுங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். லைனிங் பீஸ் இப்படியும் மெயின் பீஸ் இப்படியும் தெரியும். இதை இப்படியே கரெக்டாக உள்ளர வந்து ஃபுல்லாக மடிச்சிருங்க. இப்போ நம்ம மடிச்சிருக்க பீஸ் வந்து உள்ளே வந்துடும். கரெக்டாக உங்களுக்கு வந்து தைச்சிருக்குது அந்த அளவு அப்படியே வந்து லைனிங் பீஸோடு தையல் போட்டுருங்க. இப்போ நான் இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது கண்டி வச்சது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தைக்கும்போது அது உள்ளே போயிடும். நீங்கள் ஆரம்பத்தில் என்ன தைச்சிருக்கீங்களோ அந்த அளவு கொண்டு வந்து முடிச்சிடுங்க. இப்போ இதை வந்து உள்ளே விட்டு இதை வந்து திருப்பிடுங்க. இந்த பீஸை வந்து நம்ம வச்சுருக்க எல்லா பிசுருமே வந்து உள்ளே போயிடும். இப்போ பாருங்கள், இந்த இதுவும் வந்து பிசுறு தெரியல பாருங்கள் பக்கத்தில். கரெக்டாக இந்த சென்ட்ரு வந்து இது அப்படியே சப்பட்டையாக மடிக்கணும் இந்த மாதிரி. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த பிசுறும் வந்து வெளியில் தெரியாது. இப்படி நீங்கள் மடிச்சு விட்டு அடிக்காதீங்க. இந்த பட்டி வந்து இன்விசிபிளாக தைக்கும்போது நீங்கள் இதை வந்து இந்த இடத்த வந்து கரெக்டாக இப்படி பட்டை, அதாவது இந்த பக்கம் இந்த ஷேப்பில் கொண்டு வந்து இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி அமுக்கிட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. அப்போ இந்த பிசுறும் வராது, இந்த பிசுறும் வராது. நான் இன்னொன்று வந்து உங்களுக்கு டாட் பிடிச்சி நான் காமிக்கிறேன். சென்ட்ரு கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க. டாட் பிடிக்கும்போது கரெக்டாக அப் அண்ட் டவுன் இல்லாமல் இது கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. இப்போ மூணாவது டாட்டுக்கும் இந்த 2 டாட்டையும் பிடிச்சிங்கன்னா மூணாவது டாட்டு கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. கரெக்டாக இதை மாத்திரம் வந்து நல்லா தேய்ச்சி விட்ருங்க நெகத்தை வச்சு. அந்த லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து அதை வந்து கரைச்சி விட்ருங்க. இதை லைட்டாக வந்து நேர்படுத்திடுங்க. நான் உங்களுக்கு அதில் காமிக்கலை, இதில் வந்து காமிக்கிறேன். இந்த இடத்துல அந்த பட்டியை வந்து கரெக்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க தைக்கும்போது. இது ரெண்டையும் ஒரே மாதிரி. இந்த இதை வந்து இந்த பக்கமும் மடிக்கக்கூடாது, இந்த பக்கமும் மடிக்கக்கூடாது, இப்படியும் மடிக்கக்கூடாது. இதை வந்து கரெக்டாக இப்படி மடிச்சுக்கிறங்க. இப்படி மடிச்சிங்கன்னா தான் வந்து உள்ளே போகும். நான் இப்போ தைச்சி காமிக்கிறேன். அப்போ இது ரெண்டும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசுறு தெரியாது. இப்போ பட்டியை வந்து திருப்பிக்கிறங்க. மெயின் பீஸை வந்து கீழே போட்டுக்கிறங்க. லைனிங் வந்து மேலே வைக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ இது 1/4 இன்ச்சு தள்ளிக்கிறங்க. ஒரு பட்டி வந்து கீழே வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி வரும், ஒரு பட்டி மேலே வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி திருப்பி பார்த்துக்கிறங்க. இப்போ தைச்சிட்டு வந்து இதை வந்து பிரிச்சுக்கிறங்க. பிரிச்சுட்டு கரெக்டாக இதை சின்னதாக வந்து நல்லா உங்களுக்கு உருட்டிக்கிறங்க. இப்போ நம்ம அதை கரெக்டாக உருட்டி கொண்டு வரும்போது இந்த பீஸ் வந்து விலகாது. நம்ம மெயின் பீஸோடு சேர்த்து இப்போ தையல் போட்டிருக்கீங்களா, அந்த தையலோடு கரெக்டாக இது வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க. கொஞ்சம் கூட ஏத்தரக்கம் இல்லாமல் ரெண்டையும் ஒரே அளவாக வச்சு தையல் போட்டுக்கிறங்க. நல்லா ஒரே மாதிரி தைச்சி கொண்டு வந்துடுங்க. அப்படியே அதை வந்து கரெக்டாக உள்ளே இருக்கிற துணியை வந்து வெளியில் எடுத்துருங்க.
இப்போ உங்களுக்கு வந்து மெயின் பீஸ் வந்து வெளியில் வந்துடும். இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த பட்டி வந்து காமிச்சேன் பாருங்கள், டாட் பாயிண்ட்டு அது கரெக்டாக எப்படி ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இந்த இது மாத்திரம் கரெக்டாக ஃப்ளாட்டாக வர்ற மாதிரி மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிசுறும் வந்து வெளியில் தெரியாது. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரைச்சி விட்டுடலாம். இப்போ நான் ஷோல்டரும் வந்து உங்களுக்கு வந்து நான் ஜாயின் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ இதுக்கும் நம்ம ஓவர்லாக் இல்லாமல் இது பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ நான் ஷோல்டரும் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ரெண்டுக்கும் இப்போ தைச்சி வச்சுருக்கோம். இப்போ 2 பட்டியுமே அதே மாதிரி தைச்சி வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து ஷோல்டர் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் தைச்சிருக்க முதுகு பகுதியை வந்து போட்டுக்கிறோங்க, பின்பாகத்தை. இப்போ நான் ஈஸியாக எப்படி தனித்தனியாக ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போ இது 2 பீஸையும் வந்து பிரிச்சுக்கிறோங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி மெத்தடில் இது வந்து 2 லைனிங், இது அதாவது லைனிங் பீஸ் 2ஐயும் கீழே வச்சுருங்க. இது ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும். இப்போ மெயின் பீஸ் 2ஐயும் வந்து முதல்ல வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ரெண்டு தையலே போட்டுருங்க. அதில் வந்து அளவு மாத்திரம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. இப்போ வந்து நீங்கள் பிரித்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும். அதாவது லைனிங் பீஸ்க்குள்ள பிசுறு வந்து இப்படி போயிடும். அதை திருப்பிக்கிறங்க. உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லி காமிக்கிறேன். இது வந்து புதுசாக தைக்கிறேன் உங்களுக்காண்டி. இப்போ இதை வந்து லைட்டாக இப்படி திருப்பிக்கிறங்க, 2 இதையும். நீங்கள் அதை 2 இதையும் சேர்த்து ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி நான் சொல்லித்தர்ற மாதிரியும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு வந்து கை பக்கமும் பிசுறு வரும், கழுத்து பக்கமும் வரும். நம்ம ஜாயின் பண்ணும்போது எந்த ஒரு ஏத்தரக்கம் இல்லாமல் இதை வந்து ஒரு பக்கம் உல்ட்டாவாக அப்படியே திருப்பிக்கிறங்க. திருப்பிக்கிட்டு 2ஐயும் ஈக்குவலாக வச்சுக்கிறோங்க. கரெக்டாக பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நான் அதில் இன்னொரு ஷோல்டரையும் நான் உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன். இது வந்து ஏத்தரக்கம் இல்லாமல் இதை கரெக்டாக வச்சுக்கிறோங்க. இதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரும் தைக்கிறதுக்கு. அளவு மாத்திரம் ஒரே மாதிரி போட்டுக்கிறோங்க. இதில் வந்து நீங்கள் 2 தையல் தாராளமாக போட்டுடலாம். இப்போ நான் அதை உங்களுக்கு வந்து திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இந்த அவ்வளோதான். இப்போ வந்து சுற்றி இதில் ஓட்டிட்டு நம்ம ஈஸியாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிசுரும் வந்து உள்ளே போயிடுச்சு, இந்த பிசுரும் வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ நான் இந்த பக்கமும் அதேமாதிரி நான் தைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. எந்த பக்கம் தைக்கிறீங்களோ அதை வச்சுக்கிறோங்க. இப்போ இந்த லைனிங் பீஸை கீழே விட்டுருங்க. அதே மாதிரி மேலே உள்ள லைனிங் பீஸையும் கீழே விட்டுருங்க. மெயின் பீஸ் 2ஐயும் வந்து எடுத்துக்கிறோங்க. உங்களுக்கு ஒரு தையல் போதும்னு சொன்னால் விட்டுறலாம், ஒரு தையலோட. அதை இந்த பாருங்கள், நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இதை உள்ளே தள்ளிடுங்க. இந்த 2 பீஸையும் வந்து இப்படி திருப்பிக்கிறோங்க. அப்போ தான் வந்து தச்சு திருப்புறதுக்கு கரெக்டாக வரும். இது வந்து கரெக்டாக ஒரே மாதிரி வச்சுக்கிறோங்க. நீங்கள் ஒரு ப்ளவுஸ்க்கு 2 ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும். இந்த துணி மாத்திரம் விலகிடாமல் இதில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஏத்தரக்கம் எதுவுமே வராது. கரெக்டாக ஊசியை இறக்கிக்கிறங்க. இறக்கிட்டு ஈக்குவலாக கரெக்டாக ஈவனாக வச்சுக்கிறோங்க. இப்போ இதை வந்து திருப்பி காமிக்கிறேன். இந்த பாருங்கள், உள்ளே வந்துடுச்சு உங்களுக்கு. இப்போ இந்த பிசுரும் உள்ளே போயிடுச்சு. இப்போ நான் அதை சுற்றி ஓட்டிட்டு நம்ம கழுத்து பீஸ் அடிக்க, கை அடிக்கிறதுக்கு இதில் வந்து நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி வந்துடும். இதுக்கு தான் வந்து நான் இந்த இடமும் வந்து உங்களுக்கு ஓட்ட வேணாம்னு சொன்னேன். லைனிங் பீஸ் வந்து இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடமும் வந்து வித்தியாசம் வராது, இந்த இடமும் உங்களுக்கு வித்தியாசம் வராது. இப்போ பாருங்கள். இப்போ இந்த ஷோல்டரும் அதே மாதிரி உள்ளே போயிடுச்சு. பட்டி, நம்ம டாட் பாயிண்ட்டு எல்லாமே இதில் எவ்வளோ ஈஸியாக அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். இப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு முழுசாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து சைடும் வந்து எப்படி வந்து ஓவர்லாக் இல்லாமல் காட்டுறது, இது ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வீடியோ வந்து காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் நான் ஆல்ரெடி நான் தைக்கிற வீடியோ நிறைய போட்டிருக்கேன். நான் சைடு வந்து எப்படி பிசுரே இல்லாமல் ஓவர்லாக் போடாமல் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ளவுஸை முடிச்சுட்டு ஃபினிஷிங் காட்டுறேன். இப்போ நான் ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து சைடு மாத்திரம் உங்களுக்கு நான் பிசுறு இல்லாமல் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போ இது வந்து கை மாத்திரம் தான் நான் ஓவர்லாக் போட்டிருக்கேன்.
கையும் வந்து பிசுறு இல்லாமல் அடிக்கலாம். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இது வந்து சில்க் காட்டன் ரொம்ப பிசுறு வரும், அதுக்காண்டி நான் வந்து இது வந்து ஓவர்லாக் போட்டிருக்கேன். இப்போ ஷோல்டரு பட்டி, இப்போ சைடு ஜாயின் பண்ணுறது, அது மாத்திரம் வந்து நம்ம சுத்தமாக ஓவர்லாக் யூஸ் பண்ணாமல் எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து நான் அந்த இதில் வந்து தச்சு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து நேர திருப்பிக்கிறங்க. கரெக்டாக அளவு பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ண அளவுக்கு இந்த அளவு மாத்திரம் கரெக்டாக சென்ட்ரு மாறிடாமல் இந்த இது வந்து சென்ட்ரு பிடிச்சிக்கிறங்க. இதை வந்து கடைசியில் வந்து கரெக்டாக அந்த எட்ஜில் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு துணி உள்ளர விட்டுட்டு தைக்கணும். அதனால் எத்தனை தையலுக்கு தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கரெக்டாக உள்பக்கமாக ஒரு தையல் போட்டுக்கிறோங்க. சாரி, உள்பக்கம் இல்லை, வெளிப்பக்கமாக 2 துணியும் வெளியில் திருப்பிடாமல் கரெக்டாக ஷோல்டர் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுற மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு மாத்திரம் வச்சு அதை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே கரைச்சி விட்டுட்டு இப்போ அதே மாதிரி அந்த பக்கத்துலையும் இதுவுமே நல்ல பக்கம் இதுலேயும் கரெக்டாக நீங்கள் ஷோல்டர் எங்கே தையல் ஓட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது நேர் இழுத்து பார்த்துக்கிறங்க. பார்த்துக்கிட்டு கடைசியில் அதாவது கை பின்பாகம் ஃப்ரண்ட்டு வந்து முன்பாகம் எல்லாம் வந்து ஒரே மாதிரி வந்து ஜாயிண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து தையல் போடுறது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தையல் போட்டுருங்க. ஏத்தரக்கம் இல்லாமல் இப்போ நம்ம கையிலையும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து அப்படியே பிரித்து விட்ருங்க. இப்போ கையை வந்து நம்ம திருப்பிக்கலாம். இப்போ பிசுறு வந்து இந்த பக்கத்தில் இல்லை பாருங்கள். இப்போ இதை வந்து திருப்பிக்கிறங்க. இப்போ கை வந்து கரெக்டாக எங்கே ஷோல்டர் வந்து இது பண்ணியிருக்கீங்கன்னு அந்த அளவு வந்து பார்த்துக்கிறங்க. ப்ளவுஸோட அளவை 2 பக்கத்துக்கும் தேவையான அளவு பார்த்துக்கிறங்க. இப்போ நீங்கள் ஷோல்டரை கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிட்டு நீங்கள் எங்கே வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு கை மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து தையல் போட்டுருங்க. அளவு என்ன அளவு இருக்கோ அந்த அளவு வந்து பார்த்துட்டு வந்து தையல் போட்டுருங்க. கொக்கி பக்கம்னா கொக்கி பக்கம், வி அடிக்கிறதுனா வி பக்கம், அந்த பக்கத்தில் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த பக்கம் பாருங்கள். இந்த பக்கமும் வந்து பிசுறு இல்லை, எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கமும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். 2 பக்கமுமே அழகாக வந்திருக்கு. இப்போ நான் அதே மாதிரி இந்த பக்கமும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். கையை வந்து திருப்பிக்கிறேங்க. கரெக்டாக ஷோல்டர் வந்து இதே சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. வந்து அளவு மாறிடாமல் கையோட அளவு வந்து நம்ம இந்த பக்கம் என்ன அளவு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவு வந்து வச்சுக்கிறோங்க. அளவு பார்த்துட்டு கரெக்டாக அதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க. கரெக்டாக இழுத்து இந்த அதே மாதிரி ஆம்கோல் அளவு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிறோங்க. இப்போ நான் இந்த பாருங்கள். இப்போ இந்த பக்கமும் உங்களுக்கு பிசுறு இல்லை, இப்போ இந்த பக்கமும் வந்து உங்களுக்கு பிசுறு இல்லை. ஆம்கோல் அளவும் எப்படி கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த ஏத்தரக்கம் இல்லாமல் இதுவும் வந்து நம்ம தைக்கிறது அளவு எடுக்கிறதுல தான் கரெக்டாக இருக்குது. இப்போ எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஓவர்லாக் இல்லையா இந்த பிசுறும் இப்போ இதில் வந்து உங்களுக்கு எத்தனை தையல் தேவையோ அத்தனை தையல் போட்டு கொடுத்துடலாம். நான் கட் பண்ணுற துணியை வந்து உள்ளர தைக்கும்போது சேர்த்து பிடிச்சிருங்க. எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த துணியை வந்து உள்ளர வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போட்டுருங்க. நீட்டாக வந்துடும். இப்போ 2 பக்கமும் நான் எவ்வளோ நீட்டாக அதை வந்து ஓவர்லாக் இல்லாமல் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம்.
இப்போ ஷோல்டரும் வந்து எவ்வளோ நீட்டாக இருந்த பாருங்கள், ஷோல்டரும் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அந்த பக்கம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பக்கம் கழுத்து பீஸ் அடிச்சிட்டேன். ஆனால் 2 பக்கமுமே வந்து ஏற்ற இறக்கம் எதுவுமே தெரியல பாருங்கள். 2 லைனிங் கிளாத்லேயும் பிசுறு இல்லை, மெயின் பீஸ்லேயும் வந்து பிசுறு இல்லை. உங்களுக்கு வந்து கழுத்து பீஸ் வச்சுட்டு அடிக்கிறது 3 பீஸ் மேலே எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுட்டு மடித்து அடிக்கிறது எப்படிங்கிறது வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து நம்ம வந்து கழுத்து பீஸ் தனியாக அடிச்சிருக்கோம். அதனால் இப்போ நான் ஜாயின் பண்ண மாதிரி ஜாயின் பண்ணினா தான் நீட்டாக வரும். 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு. 2ம் வந்து ஒரே அளவு வரணும், அதையும் நீங்கள் பார்த்துக்கிறங்க. 2 ஷோல்டர் வந்து கரெக்டாக ஒரே, அதனால தான் சுற்றி ஓட்டிட்டு இந்த இடம் வந்து கரெக்டாக ஈக்குவலாக வந்து ஒரே அளவுக்கு வந்து இது 1/4 இன்ச்சுனா அதுவும் 1/4 இன்ச்சு 2 அளவும் வச்சு ஒரே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சில்க் காட்டன் ப்ளவுஸ்லாம் வந்து இதே மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுமே வந்து. இப்போ நம்ம இதில் வந்து தையல் மாத்திரம் போட்டு கொடுத்துருமா, ப்ளவுஸோட வேலை முடிஞ்சிச்சு. தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.